அமாவாசை என்றாலே நம் முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். அத்தகைய அமாவாசை தினம் மாதம் மாதம் வந்தாலும் இந்த 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அது தை மாதத்தில் வருகிற அமாவாசை, மற்றையது ஆடி மாதத்தில் வருகிற அமாவாசை, மற்றொன்று புரட்டாசியில் வரும் அமாவாசை ஆகும். இதில் மிக முக்கியமானது ஆடி மாதத்தில் வருகிற அமாவாசை தான். அதற்கமைய இவ்வருட ஆடி அமாவாசை இன்றைய தினமாகும். இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், முன்னோர்களை எப்படி வணங்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நல்ல நேரம் என்பது குறித்து விரிவாக ஆராய்வோம். அதுக்கு முதல்ல செங்கதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை முன்னோர்களின் ஆசிகளையும் பெரும் புண்ணியங்களையும் நம்முடைய சந்ததிகளுக்கு பெற்றுத்தரும் உன்னதமான நாளாகும். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஆடி அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம், திதி, தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கை. அதனால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு இது மிகவும் ஏற்ற நாளாகும். அந்த வகையில் இன்று ஆடி அமாவாசை தினமாகும். இந்த ஆடி அமாவாசை தினத்தில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் அதிகாலை 3:06 மணி அளவில் ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 1:48 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. எனினும் இன்றைய தினம் ராகு காலம் காலை 6 முதல் 7:30 மணி வரை ஆகும். எமகண்டத்தில் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. சூரிய உதயத்திற்கு முன்பும் பகலில் உச்சி வேளைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது நியதி. இதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 7:35க்கு பிறகு பகல் 12 மணிக்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம். நீர்நிலைகளுக்கு சென்று அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம். இந்த நாளில்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம். அதேபோல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆடி அமாவாசை அன்று தானம் கொடுப்பது, காகத்திற்கு உணவு அளிப்பது போன்ற செயல்கள் முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும். இதனால் குடும்பத்தில் நன்மை உண்டாகும். அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகே வழக்கமான இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். பகலில் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வைத்து வழிபடுபவர்கள் பகல் 1:25 மணிக்கு முன்பாக படையல் போட்டு விரதத்தை நிறைவு செய்து விடலாம். மேலும் அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் வழங்குவது சிறப்பு. அதேபோல் வீடு தேடி வருபவர்களுக்கு உபசரித்து அனுப்ப வேண்டும். முன்னோர்கள் எவரது வடிவத்திலும் வரலாம் என்பதால் உணவு அளித்து அனுப்புவது நல்லது. எவருக்கும் உணவு அளிக்க முடியாதவர்கள் காகத்திற்கு உணவு அளிக்கலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வெல்லம் கலந்த பச்சரிசி ஆகியவற்றை உணவாக அளிக்கலாம். முன்னோர்களுக்கு புதிய துணிகள் வைத்து படைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அதை வழிபட்ட பிறகு யாராவது வயதானவர்களுக்கு தானமாக அளிக்கலாம்.